வணக்கம். கற்றல் காணொலி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பைத்தான் சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த யூசர். இது வரைக்கும் எல்லாமே நம்ம ஹார்ட் கோடட் வேல்யூஸ் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம யூசர்ட்டேருந்து வேல்யூ கெட் பண்ணி எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதுனாலுமே நம்ம நம்ம பிகினர் லெவலில் தானே இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் பைத்தான் ஐடிஎல் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக இது வரைக்கும் நம்ம சீரீஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லாமே வந்து பைத்தான் ஐடிஎல் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது யூஸ் பண்ணலாம் நீங்கள். இல்லாட்டி வந்து பைச்சாம்னு ஒன்று இருக்குது, பைச்சாம் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி சப்ளைம் டெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த பைத்தான் சீரீஸில் எல்லாமே எல்லா ஐடி பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம்ஸ் ஆர் வீடியோஸ் வந்து நான் ஒவ்வொரு ஐடியிலே சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். இது போக நமக்கு ஜூபிட்டர் நோட் புக்ஸ் அனகோண்டா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஜூபிட்டர் நோட் புக்ஸ் அதெல்லாம் டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக அதில் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் லெவலுக்கு நம்ம இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாலே பெட்டராக இருக்கும். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஐடிஎல் இருக்குது. ஐடிஎல் ப்ரோக்ராம் இது வரைக்கும் நம்ம எல்லாமே இந்த கன்சோலில் தானே பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு ப்ரோக்ராமாக எழுத போகிறோம். ஸோ ஐடிஎல்லில் ஃபைல், நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கணும். இதை நான் கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் 2 ஸ்க்ரீனும் இருக்க மாதிரி. ஜஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 அடிஷன் பண்ண போகிறோம். x = 4, y = 6, QOT டோட்டலுங்கிற வேரியபிளில் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். x + y பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஃபங்க்ஷன் பற்றி நமக்கு தெரியும். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன மெசேஜ் வரணுங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு கமா போட்டு அந்த வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் 10 கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து வேல்யூஸை ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து எப்படி வேணும், நம்ம வந்து இப்போ ஒரு கிளைண்ட்லேயே ஒர்க் பண்ணுறோன்னு வைங்களேன். கிளைண்ட் தான் இன்புட் கொடுப்பாங்க. கிளைண்ட்டை இன்புட் வாங்கி அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி அவுட்புட் கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு பேங்கிங் எடுத்திங்கன்னா, நெட் பேங்கிங் எடுத்திங்கன்னா பாஸ்வேர்ட்லாம் அவங்ககிட்ட இருக்காதுல்ல, நம்மக்கிட்ட தான் இருக்கும் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம பாஸ்வேர்டை இன்புட்டாக கொடுப்போம். அதை செக் பண்ணி நம்ம தான் யூஸரான்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஒரு ஐடி கார்டு எடுத்திங்கன்னா பார்கோடு, அந்த பார்கோடுங்கிறது இன்புட்டு. ஸோ ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிறோன்னா அந்த பார்கோடை காமிப்போம். அந்த பார்கோட் தான் இன்புட். ஸோ இன்புட்டை வாங்கி தான் நம்ம வேலிடேட்டை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நான் ஹார்ட் கோடட் வேல்யூ வச்சுருக்கேன். ஸோ இன்புட் எப்படி வாங்குறது? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பைத்தான் ஒரு சூப்பர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, விச் இஸ் கால்ட் இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ரோக்ராமை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட்டு நம்ம இங்கே ஹார்ட் கோட் பண்ண வேல்யூ இடத்துல இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டாலே போதும். இதை சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணலாம். இன்னும் எரர் வரல. பட் என்ன ஆயிருக்கு ஒன்றுமே தெரியலையே. ஜஸ்ட்டு ரீஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆனால் எரரும் இல்லை. என்னாச்சு? எஸ், இதுதான். இப்போ கன்சோல் அண்ட் யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கன்சோல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம மானிட்டர் அண்ட் கீபோர்டு இதோட காம்பினேஷன் தான் கன்சோல். நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸ்க்ரீனை. நமக்கு இந்த கேஸில் கன்சோல்னால் என்ன? இதுதான் கன்சோல். லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கன்சோல். ஸோ அந்த கன்சோல் வந்து இன்புட்காக வெயிட் பண்ணுது. நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம், பட் இன்புட்காக வெயிட் பண்ணுது. நமக்கு என்ன டவுட்டு, என்னடா அது கன்சோல் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட்டு. கன்சோலுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது அப்படிங்கிறது கன்சோலுக்கு தெரியாது. நமக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியாது. அதான் கன்சோல் வந்து, ஹே யூசர், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த இன்புட் ஃப்ரம் யூ.
நான் வந்து உன்கிட்ட வந்து இன்புட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு வந்து என்னதா கன்சோலில் எந்த எரரும் வரல, பட் எதுவுமே பிரிண்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட். ஸோ கன்சோல் வந்து அவ்வளோ ஸ்மார்ட் எனஃப் கிடையாது. ஹே யூசர், இந்த இந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த இன்புட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய அறிவாளி கிடையாது. ஸோ அஸ் அ ப்ரோக்ராமர் நம்ம தான் அதை சொல்ல வைக்கணும். ஸோ இந்த கோடை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலான்னா, இந்த இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜஸ்ட் என்டர் த வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடலாம். அதே மாதிரி என்டர் த வேல்யூ 2. ஸோ இதான் ப்ராம்ப்ட். நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறோம். யூசரை வந்து நீ எனக்கு ஒரு இன்புட் கொடுன்னு சொல்லி கேட்க வைக்கிறோம். அதான் ப்ரோக்ராமர்ஸோட ஒர்க்கேவும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. பார்த்தீங்களா, என்டர் த வேல்யூ 1 கேட்டுருச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் வேல்யூ வந்து 5 கொடுக்குறேன். வேல்யூ 2 என்ன கொடுக்கலாம், 5 + 6 56. தப்பு இல்லை, என்ன நடந்திருக்கு? 5ம் 6ம் 11 தானே வரணும், ஏன் 56 வருது? இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பைத்தானில் பை டிஃபால்ட்டாக எந்த இன்புட்டையும் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ பை டிஃபால்ட் நம்ம யூசர் கொடுக்குற எல்லா இன்புட்டையுமே அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ டேட்டா டைப்ஸ் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். டேட்டா டைப்ஸ் பற்றி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஐடியா கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும், 2 இன்டீஜர் வேல்யூ தான் கொடுத்தோம், ஆனால் அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி 5யும் 6யும் பக்கத்தில் ஆட் பண்ணி நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் செக் பண்ணணுன்னா கூட நீங்கள் செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம், நமக்கு எப்படி டைப் கண்டுபிடிப்போம் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ டைப் ஆஃப் எக்ஸ். ஸோ வேல்யூ 1 கேட்குது, 3ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, டைப் பிரிண்ட் பண்ணியிருக்கு. டைப் என்னது, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக தான் அது கன்சிடர் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா int of ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இன்டீஜர் ஃப்ளோட்டாக வேணுன்னா ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ int of அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த இன்புட்டை வாங்கணும். ஸோ இப்போ நம்ம வேல்யூவை கெட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். என்ன பண்ணியிருக்கு, கிளாஸ் இன்ட். இப்போ வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த எக்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. இந்த டைப் கன்வர்ஷன், டைப் காஸ்டிங் இதை பற்றி வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு கிரேட் ஐடியாவும் கிடைக்கும் உங்களுக்கு, இந்த டைப் காஸ்டிங், டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ செகண்ட் வேல்யூ என்டர் பண்ணலாம். என்ன சொல்லுது, அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் ஃபார் ப்ளஸ் இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு இதை சேஞ்ச் பண்ணோம், இன்னொரு இதை சேஞ்ச் பண்ணல. இங்கேயும் இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி வாங்க போகிறோம். ரெண்டையும் வாங்கியாச்சு. ரெண்டு ஸ்ட்ரிங்காக தானே வந்தது இன்புட்டு, அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ வேல்யூ என்ன, 5 and 6. இப்போ வேல்யூ கரெக்டாக கிடைக்குதா, டோட்டல் 11. ஸோ ஜஸ்ட் நம்ம இன்டீஜராக தான் கன்வெர்ட் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்றது இல்லை. உங்களுக்கு எந்த டேட்டா டைப்பு, எப்பயுமே பைத்தானில் வந்து இன்புட் யூசர்கிட்ட இருந்து வர்ற இன்புட் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன டேட்டா டைப்புக்குனாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ளோட்டில் வர்றது எனக்கு அந்த ஃப்ளோட் வேல்யூலாம் வேணாம், டெசிமல் வேல்யூலாம் வேணாம், ஜஸ்ட் இன்டீஜர் வேல்யூ மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா இன்டீஜர் வேல்யூ மட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுப்போம், ஆனால் அதை இன்ட்டை மட்டும்தான் அதை எடுக்கும். பாருங்களேன், சேம் ப்ரோக்ராம் தான், நான் எதுவுமே மாற்ற போகிறதில்ல. ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 5.5 கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ இங்கே நம்ம அதை ஃப்ளோட்டாக மாற்றி கெட் பண்ணிக்கலாம். ஸோ வர்றது ஸ்ட்ரிங்கு, அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி
6.4 addition 11.9 ஓகேவா. ஸோ எப்பயுமே ஸ்ட்ரிங்கில் இருக்கும், அதை நம்ம என்ன டேட்டா டைப் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எப்படி எழுதணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்குல்ல. நம்ம மற்ற ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஹெட்டர் ஃபைல்ஸு, இந்த வாய்ட் மெயின் அந்த இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம கோடிங் எழுதி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த இதில் போனாலுமே இது தான். இது ஐடிஎல்இக்கு மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடையாது. பைச்சாம்லேயும் இது தான் கோடு, அனகவுண்டா ஜூபிட்டர் நோட் புக்லேயும் இது தான் கோடு, சப்ளைம் டெக்ஸ்ட்லேயும் இது தான் கோடு. அதனால தான் சொல்கிறேன், பைத்தான் வந்து ஒரு ஈஸியாகவும் இருக்கும், கிட்ஸ் கூட லேர்ன் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ யூஸ்வலாக வந்து அந்த ஃபஸ்ட் ப்ரோக்ராம் வந்து எல்லோரும் ஹலோ வேர்ல்டு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ யூசர்கிட்டேருந்து வர இன்புட்டை நமக்கு என்ன டேட்டா டைப்பாக வேணுனாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம பைத்தானில் இருக்க எல்லா கான்செப்டையும் இந்த சீரீஸில் பார்க்கலாம். இன்னொரு ஒண்டர்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பபாய்.